கோமலவள்ளி மேடம், நீங்க எங்கதான் இருக்கிறீங்க? ஒரு டீ சாப்பிட்டா ஐடியா வந்துரும்ல. வாங்க போய் டீ சாப்பிடலாம். நான் வாங்கிட்டு வர சொல்றேன் மேடம். நாமளே அங்க போய் குடிக்கலாம். வாங்க. மேடம், என் வாக்கி டாக்கி. யோ, அதுக்கு தானே டீ கடைக்க போறோம். வா. யோ, நார்மல் டீனால சூப்பர் டீ ஒன்று. அது என்ன சூப்பர் டீ? நீ போடுற சூப்பர் டீயால மேடத்தோட மூளைக்கு பவர் கிடைச்சு செமையா ஐடியா பண்ணி என்ன காப்பாத்தணும். அதுக்கு தான் வாங்குறதே ஓசி டீ, இதுல நார்மல் டீ சூப்பர் டீ. யோ, ஓசில்லாம் வேணா, காசு உண்டு. டீயை கொடுங்க. சரிங்க மேடம். கேட்டால சீக்கிரம் போடு. ஓகே சார், போட்டுறேன். மேடம் இப்போ தங்கம், தொணன்னு பேசிட்டு இருக்காத. மேடம் என்ன காப்பாத்த திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நீங்க திங்க் பண்ணிருந்தா அந்த வாக்கி டாக்கி தொலைஞ்சிருக்காதுல்ல. அடிச்சி அழுதுட்டு இருக்காத சும்மா. சார் டீ ரெடி. போய் டீ வாங்கிட்டு வா. போ. ஹலோ மேடம், நான் ஜிஓஜியோட மேனேஜர் பேசுறேன். நெது ஜுமாஞ்சியா? இல்ல மேடம், ஜிஓஜி. காலையில கூட எங்க கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் வந்தாரு. அந்த ஜிஓஜி ஓனரோட பிஏ பேசுறேன். தெளிவா சொல்லியா? அது ஜுமாஞ்சி சிம்பாஞ்சி. என்ன விஷயம்? மேடம், ஷூட் பண்ண அக்யூஸ்ட பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அதே நீங்க கேக்குறீங்க? அதுக்கு இல்ல மேடம், தன் கம்பெனியோட ஃபங்க்ஷன்ல மினிஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எங்க ஓனர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதான் என்ன நிலவரம்னு கேட்க சொன்னாரு. இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஆனா கொல்ல ட்ரை பண்ணது ஒரு பொண்ணு. பர்தா போட்டிருந்துச்சு, அவள் தான் தெரியும். வேற எதுவும் இல்ல. அப்படியா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓ, வாங்க போலாம். ஏன் மேடம் நின்னுட்டீங்க? தங்கம் மேடம், இந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ண சவுண்ட் இன்ஜினியரோட போன் நம்பரை கண்டுபிடி. எதுக்கு மேடம்? நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்கன்னு பாராட்டணும். இவ்வளவு பிரச்சனையிலயும் திறமையானவங்களை தேடி கண்டுபிடிச்சு பாராட்டுறீங்களே மேடம். உங்க மனசே மனசு மேடம். உடனே அவர் நம்பரை கண்டுபிடிக்கிறேன். சரி, வாங்க போலாம். மேடம், அப்ப என் வாக்கி டாக்கி, என் பொண்ணு கல்யாணம். பார்க்கலாம். பார்க்கலாமா? மேடம் 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 ப்ளீஸ் மேடம். மேடம் சொல்லுங்க. சவுண்ட் இன்ஜினியருக்கு அப்புறமா நேரு ஸ்டேடியத்துல பாராட்டு விழா நடத்தலாம் மேடம். இப்ப வாக்கி டாக்கிய தேடலாம் மேடம். மேடம், அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் நம்பரை உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன் மேடம். சூப்பர் தங்கம், நீ மட்டும்தான் தீ மாதிரி வேலை பாக்குற. இன்ஜினியரை பாராட்டிடுவோமா? நல்லா பாராட்டுங்க மேடம். பாராட்டுங்கிறது பூக்காத செடியை கூட பூக்க வைக்கும் மேடம். அடடா, கவிதை. அப்புறம் எதுக்கு போன்லயே பாராட்டிக்கின்னு? நேர்லயே போய் பாராட்டிடுவோம். நீங்க போய் ஜீப் ரெடி பண்ணுங்க. போங்க. அப்படியா மேடம்? எனக்கும் ஸ்டுடியோ பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மேடம். சினிமா ஸ்டுடியோவா? நானும் வரேன் மேடம். ரைட்ரு, வாங்க போய் ஜீப்பை ரெடி பண்ணலாம். நீ தங்கம் இல்ல பித்தள. வாங்க போலாம். ஹலோ, சவுண்ட் இன்ஜினியர் முருகனுங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. ஒரு பாட்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம். பண்ணிரலாங்க. எப்போ பண்ணணும்? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. சில டீடைல்ஸ் உங்களால தர முடியுமா? என்ன டீடைல்ஸ்? ஓகே மேடம். மேடம், ஜீப் ரெடி மேடம்.
ஓகே ஏட்டு கனகா கிளம்புங்க. ஓகே மேடம். மேடம் நாயா எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நின்றுமான்னு பயமா இருக்கு மேடம். அந்த பயம் வாக்கி டாக்கிய தொலைக்கிறதுக்கு முன்னாடி இருந்துருக்கணும். மேடம் மேடம் ஆமா இப்ப எந்த ஸ்டுடியோக்கு போறோம்? இளையராஜா ஸ்டுடியோக்கு போறோமா ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோக்கு போறோமா? போட்டோ ஸ்டுடியோ. ஆயா ஐயோ என் வேலை ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க சவுண்ட் இன்ஜினியரை பாராட்ட போறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா தலைமேல மணிமகுடம் என் சாமி தந்த கோமலவள்ளி ஆரம்பிச்சிட்டா. ஏய் கோமலவள்ளி நீ மட்டும் இவன் கையில கிடைச்சு அப்படியே குரவளை கடிச்சு துப்பிடுவேன். யோ விடியா, இப்பதான் நல்ல நல்ல பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். சும்மா உங்க வாக்கி டாக்கியில தான் மேடம் கூல் ஆகி பாட்டு ரெக்கார்டு சவுண்ட் இன்ஜினியர்னு சாஃப்ட் மோடுக்கு வந்திருக்காங்க. மேல போனா போகட்டும் விடுங்க. அடுத்த ஜென்மத்துல கூட நீங்க ரைட்டர் ஆகிக்கலாம். இந்த மாலை நேரத்தில் பக்தி பாடலை அடுத்து ஒரு காதல் பாடல். அடியா தாடி இளமான சுடு ரெண்டு கட்டி பறக்குது சரிதான். எல்லாம் உன்னாலயா? அடி ஒரு அழகு எஸ்ஐ சத்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைன்ல வாங்க. சார் இன்னும் அந்த ஒப்பாரி பாடுறவளை அரெஸ்ட் பண்ணலையா? சார் அது யோ பண்ணி யார பார்த்து ஒப்பாரி பாடுறன்ற? என்னது பண்ணியா? ஆமாயா. சத்யா சார் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை தூக்கி இங்க கொண்டு வர. அவளை நான் மிதி மிதின்னு மிதிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வாக்கி டாக்கிய கண்டுபிடிக்கிறேன். சார் இல்ல உங்க மொத்த பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருவேன். ஐயோ சார் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன் சார். யோ ரைட்ரு உன்னால மொத்தமா வீட்டுக்கு போறோம் பாரு. அப்ப கன்ஃபார்மா காலியா? ஐயோ ஏன் மேடம் அந்த அம்மா நல்லா தானே பாடுறாங்க, கமிஷனர் ஏன் திட்டுறாரு? ஏய் என் வேலைக்கு சக்கூத போறாங்க. உனக்கு பாட்டு கேக்குதா? ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே சின்ன சின்னதாய் வாங்க 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 வணக்கம். வாக்கி டாக்கிய திருடினது மட்டும் இல்லாம வாங்க வாங்கன்னு வணக்கம் வேறையா? நான் திருடலையே. என்ன நான் உனக்கு கிஃப்டா கொடுத்தனா? இப்படி நாய் மாதிரி அலைய விட்டிய விடு. அப்பா என் வேலையும் தப்பிச்சது, என் பொண்ணு கல்யாணமும் தப்பிச்சது. உங்க கல்யாணத்துல பாட்டு கச்சேரி உண்டா? அங்க நானும் வந்து பாடுறேன். நாங்களே டென்ஷனா இருக்கிறோம். நீ என்னடா பாட்டு பாட்டுமா ஆட்ட ஆட்டுமான்னு கேட்டு நிற. அம்மா இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? தோ இவர் தான் கையில வச்சிருந்தாரு, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாரு. நான் போய் எடுத்துட்டு வந்தேன். ஆமா அதையே நீ எடுத்த? அதுவா இதுல இவரும் பேசினாருல்ல, அப்புறம் மத்தவங்களும் பேசினாங்கல்ல. இதுல பான்னா எல்லாருக்கும் கேக்கும்னு நினைச்சேன். அப்புறம் அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சா, இவரு ஓடி போயிட்டாரு. அதான் நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன். அவர் விட்டு போனா நீ அதை எடுத்துன்னு வந்துறியா? இவர் பொறுப்பு இல்லாம விட்டுட்டு தானே போனாரு. இப்ப நான் தானே பொறுப்பா பத்திரமா அதை கொண்டு வந்திருக்கேன். இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இதை எடுத்ததுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம். ஐ அங்க கொண்டு போய் பாட வைப்பீங்களா? ஆமா நாங்க படாத பாடுபடுறோம், நீ வந்து நல்ல பாடு. ஐ சாங்க ரெக்கார்டிங்க நான் நல்லா பாடுவேன். இருங்க இருங்க நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டு வந்துறேன். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். ஐ அம்மா
அம்மா என்ன சாங் ரெக்கார்டிங் பாட கூட்டிட்டு போறாங்கம்மா. இனிமே நான் கூட்டத்தோட கூட்டமா கோரஸா பாடவே மாட்டேன். நானு தனியா பாட போறேம்மா. ஸ்லீப்பிங் டேப்லெட். அம்மா அது மட்டும் இல்லம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜானகி அம்மா மாதிரி, பி சுசிலா மாமா மாதிரி, அப்புறம் சித்ரமா மாதிரி, இவங்க எல்லாரும் மாதிரியும் நானும் பாட போறேம்மா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணு. டாடா பை. நான் ரெடி, போலாங்களா? தனியா ஒரு பாட்டு கூட பாடினது இல்லையா? பாடதானே போறேன். அதுக்கு தானே என்ன இப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க நீங்க. கோரஸா நான் நிறைய பாட்டு பாடி இருக்கேன் தெரியுமா? என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க நம்ம போலாம். வீட்ல யாரும் இல்லையா? அம்மா அப்பா சாமி கிட்ட போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. சொந்த பந்தெல்லாம் நீ தனியா இருந்தாதான் வாடகையாக முடியும், அதனால நீ இங்கேயே தனியா இருன்னு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நீ எதுக்கு வந்த? அதுவா, ஃபங்க்ஷன்ல ஏதாவது எனக்கு பாட வாய்ப்பு தருவாங்களான்னு வந்திருந்தேன். சத்யா, லைன்ல இருக்கீங்களா? சார். அவளை புடிச்சாச்சா? சார் புடிச்சாச்சு சார். அப்படியா? அடிச்சு தூக்கிட்டு எல்லா கேஸையும் அவன் மேல போடுங்க. 10 வருஷத்துக்கு அவ வெளியில வரக்கூடாது. சார் வேணாம் சார், அந்த பொண்ணு இன்னசென்ட்டா இருக்கிறாங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவங்க மன ரீதியா முழுமையா இல்ல சார். பாடகி ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு அது நடக்காம போய் தன்னைத்தானே பாடகி நினைச்சுன்னு இருக்கிறாங்க போல இருக்கு. தான் பாட்டை எல்லாருமே கேட்கணுங்கிற ஆசையில பாவம் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க சார். பாவம் சார், அப்பாவி. அவங்கள பாக்குறதுக்கே சங்கடமா இருக்கு சார். அதுக்காக விட்டுலாமா? அந்த ரைட்டருங்க, அவனை தூக்கி உள்ள போடு. சார் அவரும் என்ன சார் பண்ணுவாரு? பாவம், இந்த லேடி தூக்கின்னு போயிட்டாங்க. மினிஸ்டர் ஷூட் பண்ண கலவரத்துல எதையும் கவனிக்க முடியல சார். சரி, உங்களுக்காக விடுறேன். ஷூட் பண்ண அக்யூஸ்ட சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஓகே சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். யூ இது பாரு, இனிமே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இது போலீஸ் ப்ராப்பர்ட்டி. இதுல நீ பாடினா போலீஸுங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். ஓகேவா? நாங்க வரோம். அச்சச்சோ, அப்போ என்னோட சாங் ரெக்கார்டிங்? நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். ஓகே, பாய். கிளம்புங்க கிளம்புங்க. மேடம், நான் கூட சவுண்ட் இன்ஜினியரை பாராட்ட தான் வந்தீங்களோன்னு நினைச்சேன். மேடம், டீ கடையில கோரஸை எங்கேயோ கேட்டிருக்கேன்னு சொல்லும் போதே நினைச்சேன். ஆனா பாட்டை தான் ரசிக்கிறீங்கன்னு விட்டுட்டேன். அந்த சாங்ல பாவம் கோமலவல்லி வாய்ஸ் மட்டும் தனியா கேட்டுச்சு. அதனால அந்த சவுண்ட் இன்ஜினியர் மூலமா அவங்க அட்ரஸ கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். புரியுதா? வாங்க போலாம். ஓகே மேடம்.
பாடுறா, நம்மள யாருன்னு தெரியாம முறைக்குது. பொம்பளை போலீஸ்னு அடிக்காம விடுறேன், ஓடி போயிரு. அடிச்சுதான் பாரு. ஏய், தெரியாம போயிட்டேன் மேடம். விட்டுருங்க மேடம், விட்டுருங்க மேடம். நாங்க எதுவும் பண்ணல மேடம். வேண்டாம் மேடம், சுற்றாதீங்க மேடம். வேண்டாம் மேடம். மேடம் மேடம் நான் சொன்ன பொம்பளை போலீஸா? இப்ப பாக்கலாம். மேடம் சுற்றாதீங்க மேடம். அப்படியே சதுரி ஓடுறேன் இல்ல? ஓடா ஓடா ஓடா. வாமா. வாமா. ஜீப்ல இருப்போ. மேடம் நானே போயிடுறேன் மேடம். மறுபடியும் அவனுக்கு வந்தானுங்கன்னா என்ன பண்ணுவ? வா ஜீப்ல இரு, நானே உனக்கு கூட்டிட்டு போறேன். வா. ஆமா, அவனுக்கு எது உன்னை துரத்துனானுங்க? அது வந்து மேடம், நான் தனியா போறத பார்த்து ரவுடிங்க என்ன தப்பான எண்ணத்துல துரத்துனாங்க மேடம். உன் பேர் என்ன? எந்த ஏரியா? என் பேரு பார்வதி. நான் பாரதிதாசன் காலனில குடியிருக்க மேடம். உன் மொபைல் கொடு. எதுக்கு மேடம்? குடு சொல்றேன். உன் செல்போன்ல காவலன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தரேன். ஆபத்துனா அந்த ஆப்பை நீ யூஸ் பண்ணு, சரியா? தங்கம் இன்ஸ்டால் பண்ணு. ஏத்திட்டேன் மேடம். சாரி மேடம். பரவாயில்ல. நான் கிளம்புறேன் மேடம். ஒரு நிமிஷம். நீ இருக்கிறது பாரதிதாசன் நகர்ல, சம்பந்தமே இல்லாம அன்டைம்ல எதுக்கு இந்த ஏரியாவுக்கு போன? எனக்கு தேவைப்பட்ட மெடிசன் எங்க ஏரியால கிடைக்கல மேடம். அதான் அந்த ஏரியாவுக்கு நான் போனேன். நான் வரேன் மேடம். சரி போ. இறங்குங்க, மேடம் கூப்பிடுறாங்க. எதுக்கு மேடம்? வாமா, மேடம் கூப்பிடுறாங்க. வாமா. மேடம் கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன் மேடம். சொல்றேன்ல, வாமா. மேடம் வா. என்ன விஷயம் மேடம்? ஏன் உனக்கு தெரியாதா? இப்போ அது தெரியுதா? போலீஸுக்கு லட்சம் கண்ணு தெரியுமா? எதுக்கு மினிஸ்டர் சுட்ட? என்ன மேடம் சொல்றீங்க? மினிஸ்டர் இவங்க சுட்டாங்களா? சொல்லு. அடிச்ச மூஞ்சி பேந்திரம் பாத்துக்க. நீங்க சொல்றது புரியல மேடம். மினிஸ்டரா? ஷூட்டிங்கா? அப்படின்னா? அப்ப நீ என்ன பார்த்தது இல்ல. பஸ் ஸ்டாப்ல நீ மாஸ்க் போட்டிருந்தப்போ யாரும் வந்தாங்களான்னு நான் உன்னாண்ட கேக்கல. அப்ப நான் உன்னை பாக்கல, அப்படிதானே? இப்போ உன்னை ஒத்துக்க வைக்கிறேன்.
இந்த போட்டோ நீ பில்டிங்ல இருந்து ஓடினப்ப எடுத்தது.